கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 26:3 வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால். இந்த இடத்துல மனதை உடையவன் ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? இந்த வார்த்தை எபிரேய மொழியில எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா எஸ்டர் அப்படின்னு இருக்கும். நீங்க ஏன் எபிரேய மொழிய சொல்றீங்க நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நம்முடைய வேதங்கள் எல்லாம் எபிரேய மொழியில, கிரேக்க மொழியில மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுதான் நம்முடைய தாய் மொழியாகிய தமிழ், அப்புறம் ஆங்கிலம், மற்ற மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த மூல பாஷை அந்த எபிரேய மொழியில இந்த வார்த்தைக்கு பேரு எஸ்டர். எஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டு கன்சீவ், அதாவது கரு பிடிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது இதுக்கு இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அதாவது யாரு ஒருத்தங்க அவங்க சிந்தனையில தேவனுடைய வார்த்தைய கரு பிடிக்க வைக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்களா? பூரண சமாதானத்துடன் பாதுகாக்கப்படுவாங்கன்னு இந்த வசனம் சொல்லுது. உங்களுக்கு இதை நான் இன்னும் எளிமையா நான் சொல்லி தரேன். ஆதியாகமம் 6:5 வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம். நாம எல்லாரும் ஒருத்தங்களை எப்படி பார்ப்போம் அப்படின்னா, அவங்க பேசுகிற பேச்சையும் அவங்களுடைய செயல்களையும் வச்சுதான் நாம தெரிந்து கொள்ளுவோம் இல்லையா? ஆனா தேவன் நம்மளை எப்படி பாக்குறாரு அப்படின்னா, நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை பாக்குறாராம். நம்ம பேசுறதையோ நம்முடைய செயல்களையோ இல்ல. அந்த நம்ம பேசுகிற பேச்சாக இருந்தாலும் நம்முடைய செயல்களாக இருந்தாலும் அது உருவாகின்ற இடம் நம்முடைய இருதயத்து எண்ணங்கள். இந்த இருதயத்து எண்ணங்களுக்கு ஆங்கிலத்துல எப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, கற்பனை, இமேஜினேஷன் போட்டிருக்கு. நம்ம சிந்தனைகள்ல இருக்கக்கூடிய அந்த கற்பனைய அவர் பாக்குறாராம். ஏன் அப்படின்னா, உங்க சிந்தனையில உங்க கற்பனையில என்ன இருக்குதோ அதுதான் உங்க வார்த்தைகளாகவும் வரும், நீங்க பெற்றுக்கொள்ளுகிற பலன்களாகவும் அது மாறும். இங்க மனிதர்கள் மக்கள் பொல்லாத செயல்களை செஞ்சாங்கன்னு அவர் சொல்லல. அவங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள், அந்த எண்ணம் தோன்றுகின்ற தோற்றம், அந்த இமேஜினேஷன், அந்த கற்பனை, இதெல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்குது. அவங்க கற்பனை பொல்லாததா இருக்குது. அதனாலதான் அவங்க பொல்லாத செயல்களை செய்கிறார்கள் அப்படிங்கிறாரு. ஆதியாகமம் 11:1-6 வசனம் வரைக்கும் இதுல ஒரு சம்பவம் போட்டிருப்போம். முதல்ல தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போது பல பாஷைகள் எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு பாஷை தான். ஒரே பாஷைக்கும் போது மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒற்றுமை ஒன்னா இருக்கிற அந்த இடம் இருந்தது. அப்ப அந்த மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்களா அப்படின்னா, நம்ம எல்லாருமே செங்கல் வச்சு ஒரு பெரிய கோபுரம், வானத்தை தொடுற அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்களா? ஒரு திட்டம் போட்டாங்களாம். இதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 4வது வசனம். பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாத படிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். சொல்லதான் செஞ்சிருக்கிறாங்க, ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க. நமக்கு பேர் உண்டாக வானத்தை தொடும்படி ஒரு கோபுரத்தை கட்டுவோம், நம்ம எங்கேயும் சதறி போகாம நல்ல ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது உங்களுக்கு பாக்குறதுக்கு இதுல என்ன தப்புமா? அது சரிதானே, ஒற்றுமையா இருந்தா நல்ல விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த ஒற்றுமை நல்ல விஷயத்துக்கு பயன்பட்டா நல்லதுதான். ஆனா அது அழிவுக்கு நேராக சென்று விடக்கூடாது.
இந்த ஒற்றுமைய அங்க சாத்தான் அவன் செயல்படுறதுக்கு விதமாக மாற்றி விடக்கூடாது. இந்த எண்ணத்தை அவர் அறிகிறார், தேவன் அறிகிறார். அடுத்த வசனத்துல அவர் சொல்றார் பாருங்க, 5வது வசனம். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். முந்தின வசனத்துல என்ன பார்த்தோம்? நமக்கு பேர் உண்டாக வானளாவிய ஒரு கோபுரத்தை நாம் கட்டுவோம் என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு. தங்களுக்குள்ளே ஒரு திட்டம் போடுறாங்க, இன்னும் அவங்க கெட்டவே ஆரம்பிக்கல. ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். இந்த மக்கள் அந்த கோபுரத்தை அவங்க கற்பனையில பாக்குறாங்க. நமக்கு ஒரு கோபுரம் கட்டணும், அவங்க கற்பனையில ஒரு கட்டும் பொழுதே இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனிதர்கள் கட்டுற நகரத்தை கோபுரத்தை பாக்குறதுக்கு அவர் இறங்கினார்னு போட்டிருக்கு. எப்பொழுதுமே தேவன் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய கற்பனைகள் அதைதான் அவர் பாக்குறாரு. ஏன்னா நீங்க உள்ள எதை பாக்குறீங்களோ அதைதான் நீங்க வெளியையும் பெற்றுக்கொள்வீங்க. இதுதான் நீதிமொழிகள் 23:7 சொல்லுது. அவன் இருதயத்தின் நினைவின்படி அவன் இருக்கிறான். நீங்க சத்தியத்தை தான் நான் கேட்கிறேன் நீங்க சொல்லலாம். இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிட்டேன், இந்த விசுவாச வார்த்தை தான் நான் விடவே இல்லை, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஏன் சரியாகல அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்க இருதயத்தின் எண்ணம், நினைவுகளின் தோற்றம், உங்க கற்பனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த நோயில இருந்து எனக்கு எப்ப விடுதலை கிடைக்கும்? இந்த நோயில இருந்து எனக்கு விடுதலை வருமா? இல்ல உங்க கற்பனையில மரண பயம் அப்படிங்கிற ஒரு படத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? எந்த தோற்றத்தை உங்க சிந்தனையில கற்பனையா வச்சிருக்கிறீங்களோ அததான் நீங்க வெளியில பெற முடியும். நீங்க உள்ள எதை பாக்குறீங்களோ அதைதான் நீங்க வெளியில பெற முடியும். மனிதனை தேவன் அவ்விதமாக தான் அவர் படைத்திருக்கிறார். சாதாரணமா உலக பிரகாரமாக ஒரு குழந்தை இந்த உலகத்துல வருகிறதற்கு முன்னால் தாயின் கருவறையில அது கருவாக மாறி உயிர் பெற்று கருப்பையில அது சில காலம் இருந்து உடல் வளர்ச்சியை பெற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்கு பின்னாடிதான் உலகத்துக்கு வரும். அது அதே போலதான் ஆவிக்குரிய பலன்களும். உங்களுடைய சிந்தனைகள் தான் ஆவிக்குரிய கருவறை. எப்படி ஒரு குழந்தை தாயின் கர்ப்பப்பையில கருவறையா அது இருக்குதோ அது போல நம்ம பெற்றுக்கொள்ளுகிற பலன்களுக்கெல்லாம் ஒரு கருவறை நம்முடைய சிந்தனை தான். அந்த கருவறையில தேவனுடைய வார்த்தையை மட்டும் நீங்க கருவாக மாற்ற முடியாது, உலக காரியங்களையும் நீங்க கருவாக்கி உயிர் கொடுக்க முடியும். உங்க கற்பனையோட நீங்க எதை சேர்க்கிறீங்களோ அது உயிர் பெறும். இப்படிதான் மனிதனை தேவன் படைத்திருக்கிறார். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்க வீட்டுல எத்தனை ஜன்னல் இருக்குன்னு நான் இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது? உங்க கற்பனையில உங்க வீட்டுல உள்ள ஜன்னல் எல்லாம் உங்க முன்னாடி ஞாபகம் வரும். நீங்க என்ன கலர் ட்ரெஸ் வச்சிருக்கிறீங்கன்னு கேக்குற, அப்ப என்ன கலர் எல்லாம் ட்ரெஸ் வச்சிருக்கிறீங்கன்னு உங்க கற்பனையில வரும். உங்க வீட்டுல நாய்க்குட்டி இருக்கான்னு கேக்குறேன், நாய்க்குட்டி இருந்துன்னா உங்க நாய்க்குட்டி உங்க கற்பனையில வரும். ஒரு படமா வரும், எழுத்தா வராது, படமா வரும். எத்தனை ஜன்னல் அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு ரூம்லயா எத்தனை ஜன்னல் இருக்குன்னு சொல்லி உங்க கற்பனையில போய் நீங்க எண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது நீங்க மட்டும் இல்ல, எல்லா மனிதர்களுக்கும் இந்த இயல்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கற்பனை சக்தியோட நீங்க எதை நீங்க பேசணுமோ, எதை நீங்க வெளியில செயல்படுத்தணுமோ அது முதல்ல உங்க கற்பனையா தான் முதல்ல உங்களுக்கு வரும். அதுக்கு அப்புறமா தான் அது வெளியில செயலா மாறும். இந்த கற்பனையோட நீங்க தேவனோட வார்த்தையை நீங்க சேர்க்கும் போது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில அந்த கற்பனை மாற ஆரம்பிக்கும். அங்க கரு உருவாக ஆரம்பிக்கும். அது குழந்தையாக மாறி ஒரு பலனாக வெளிப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னா நோயை குறிச்ச உங்களுடைய கற்பனை, நோயை குறிச்ச அந்த வார்த்தைகள், இந்த நோயில இருந்து நான் சரியாக முடியாதா, இந்த நோயில இருந்து எனக்கு விடுதலை கிடையாதா, டாக்டர் ரிப்போர்ட் எனக்கு இப்படி சொல்லி இருக்குதே, இல்ல இந்த பிரச்சனை இவ்வளவு பூதாகரமா இருக்குதே, இதுல எனக்கு விடுதலை இருக்காதா, என்னோட வாழ்க்கை இப்படிதானா, இப்படி நினைக்கிற அந்த வார்த்தைகள் உங்க கற்பனையோட சேரும் பொழுது ஒரு தோற்று போன ஒரு மரண பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கருவாக அது மாறுது. அதனாலதான் வெளியில அந்த தோல்வியை மக்கள் பெற்றுக்கொள்றாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம சிந்தனைகள் தான் ஒரு ஆவிக்குரிய கருவறையாக இருக்குது. இத நீங்க தேவ மனிதர்கள் பலரோட வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். உங்க கற்பனை
அதோட எது சேர்ந்தாலும் அது கருவாக்கக்கூடிய ஆற்றல் உங்க கற்பனைக்கு இருக்குது. அது தேவனுடைய வார்த்தையாக இருந்தாலும் சரி, உலகத்துல இருந்து வர்ற வார்த்தையாக இருந்தாலும் சரி. எதை நீங்க அதிகமா உங்க சிந்தனையில வச்சிருக்கிறீங்களோ, எதை நீங்க நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ, அது உங்க கற்பனையோடு சேர்ந்து ஒரு கருவை உருவாக்கும். அது ஒரு ஆவிக்குரிய கருவறை. அந்த எதிர்மறையான காரியங்களை உங்க கற்பனையோடு சேர்த்து நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எத்தனை தடவை சத்தியம் கேட்டாலும் சரி, எத்தனை தடவை விசுவாச அறிக்கைகள் சொல்ல வச்சாலும் சரி, அதை தாண்டி உங்க எதிர்மறையான கற்பனையை தாண்டி அந்த சுகம் வெளிப்பட முடியாது. இதனாலதான் நிறைய பேர் அதுல சோர்ந்து போறாங்க. அவங்க சொல்ற வார்த்தைகள் சரியா இருக்கலாம், தேவனுடைய விசுவாச வார்த்தையை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம், சத்தியத்தை ஆஃப் பண்ணாம கேட்கலாம். சிந்தனையில அந்த மரண பயம் இருக்கிற வரைக்கும், சிந்தனையில அந்த தோற்று போன அந்த எண்ணங்கள் சிந்தனையில இருந்துகிட்டே இருக்கிற வரைக்கும், எதிர்காலத்தை குறிச்ச கவலை இருந்துகிட்டே இருக்க வரைக்கும், அந்த சுகம் அப்படிங்கிற அந்த கற்பனை உங்களுக்குள்ள வர முடியாது. எதை நீங்க உங்க சிந்தனையில அனுமதிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கற்பனையாக அங்க மாறும். அதுதான் ஒரு கருவாக அங்க உயிர்ப்பிக்கப்படும். ஒரு குழந்தை வேணும்னா அந்த குழந்தை முதல்ல கர்ப்பப்பையில கருவாக வந்து அது உயிரை பெற்று அது வளர்ச்சியை பெற்று கொள்ளணும். அதுக்கப்புறம் தான் அதால வெளியில என்ன செய்ய முடியும், வெளிப்பட முடியும் இல்லையா? இதே போலதான் தேவனுடைய வல்லமையும். ரொம்ப எளிமையானதுதான். உங்களுக்கு இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கலாம், ரொம்ப சிம்பிளா தான் தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.